யானைகள் விவசாய நிலங்களுக்குள் நுழைவதற்கு என்ன காரணம், தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இயற்கை ஆர்வலர் வனம் சந்திரசேகர் நம் செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். வன விலங்குகள் நகரப்பகுதிக்கு வரத்துக்கான காரணம் என்ன? அதாவதுங்க, உள்ளுக்குள்ளார தண்ணி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் காரணம் அப்படிங்கிறதாலும் அகழி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் காரணம் கிடையாது. இயற்கை விவசாயிகள் இயற்கை முறையில் எந்த விவசாயமே பண்ணுறது கிடையாது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யூரியா அப்படிங்கிற உப்பு கண்டென்ட் உள்ள ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த டைம் பீரியடில் தான் இவங்க இந்த உரங்களெல்லாம் அந்த ஃபார்ம் லேண்ட்ஸில் எல்லாருமே தெளிச்சு விட்றதுனால அது உப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஸ்மெல் ஈஸியாக சென்ஸ் பவர் எலிஃபென்ட்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்கும். உப்பு ஒரு டைப்பான ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக பாடி க்ரோத் அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால இந்த யூரியா போன்ற வெறும் உப்பு வகை தான். அதுவும் அது இப்போ கெமிக்கல் தானே. ஆனால் அந்த உப்பு வகை சாப்பிட்றதுக்கோசரம் காட்டிலிருந்து வெளியில் வர்றதுக்கோசரம் இதெல்லாம் யானைகளெல்லாம் வந்துட்டுருக்குறாங்க. இதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் உண்டா? அதாவது யானைகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு வனவிலங்குகள் இப்போ நகரப்பகுதிகளே வருது. இதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் உண்டா? ஆமாங்க, கண்டிப்பாக அவங்களோட வீடுங்கிறது காடு தான் அவங்களோட வீடு. அந்த வீடு எல்லாத்தையுமே மக்கள் நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யோகா மையம் இருக்குது, காலேஜஸ் எல்லாம் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. ஏன் அவங்க காலேஜஸ் ஸ்கூலெல்லாம் சிட்டிக்குள்ளே இருந்தோம்னா யாரும் படிக்க மாட்டாங்களா, இல்லை யோகா யாரும் செய்ய மாட்டாங்களா, எல்லாம் காட்டுக்குள்ளே தான் போய் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்களா? வெள்ளைக்காரனோட திட்டம் என்னென்ன போட்டாங்களோ அதுக்கு நேர் மாறாதான் இப்போ எல்லாமே செயல்படுத்தி கொண்டுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அவங்களோட வழித்தடங்கள் எல்லாத்தையுமே ஆக்கிரமிப்பு எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போய் அவங்க வனவிலங்குகளை கொடுத்து அவங்களோட ஒற்றுமையாக நம்ம விவசாயிகள் வாழ்ந்தானாலே போதுங்க, இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இதுக்கு அரசாகட்டும் வனத்துறை சார்பும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க? அரசும் சரி, வனத்துறையும் சரி, மக்கள்கிட்ட அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு தான் அறிவுறுத்திட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க மக்கள் எல்லாரும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதிக லாபம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறமா மனித விலங்கு மோதலாகுது, யானை எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இது சரிப்பட்டு கிடையாது. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் இயற்கையோட ஒன்றி தான் வாழ்ந்தாங்க. யானை, சிறுத்தை, புலி கூடையெல்லாம் எங்கள் தாத்தா உங்கள் தாத்தா எல்லாருமே கண்டிப்பாக வாழ்ந்துருப்பாங்க. ஏன் இந்த தடவை வாழ முடியாது? கண்டிப்பாக இயற்கை உரங்களை பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதாவது காட்டு பகுதியை ஒட்டியுள்ள விவசாயிகள் அதாவது ரசாயன உரங்களை தவிர்த்து விட்டு இயற்கை உரங்களை பயன்படுத்தினாலே இது போன்ற வனவிலங்குகள் நகரப்பகுதிகள் வருவதை தடுக்கலாம் என்பது இவருடைய கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் ஐஸ்வர்யா, கோவையிலிருந்து.